பக்தி யோகம் 12ஆம் அத்தியாயம். பக்தி செய்வதற்கான சாதனைகள், பக்தர்களின் இலக்கணங்கள் பற்றி பேசுவதால் இந்த அத்தியாயத்துக்கு பக்தி யோகம்னு தலைப்பிடப்பட்டது. அதாவது பக்தி செய்வதற்கான சாதனைகள், பக்தர்களின் இலக்கணங்கள் இது தெரியப்படுது. அர்ஜுனன் சொன்னார், இவ்வாறு எப்போதும் யோகத்தில் உறுதிப்பாட்டுடன் உங்களை வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள். எப்போதும் யோகத்தில் உறுதிப்பாட்டோடு வழிபடுறவங்க, அழிவற்ற ஆனந்தமயமான பிரம்மத்தை வழிபடுகிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுள் யோகத்தை சிறந்த முறையில் அறிந்தவர் யார்? ரெண்டு விதமாக அர்ஜுனன் கேட்குறார். ஒன்று யோகத்தில் உறுதிப்பாட்டுடன் உங்களை வழிபடுறவங்க ஒரு குரூப், அழிவற்ற ஆனந்தமயமான பிரம்மத்தை வழிபடுகிறவர்கள் ஒரு குரூப். இதில் யார் யோகத்தில் சிறந்தவங்க? பகவான் சொன்னார், என்னிடம் மனதை ஒருமுகப்படுத்தி யோகத்தில் நிலைத்தவராய், சிறந்த சிரத்தை உடையவராய் யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் யோகிகளில் மேலானவர்கள் என்பது என் கருத்து. அதாவது மனசை ஒருமுகப்படுத்தணும் இறைவன் பக்கம். யோகத்தில் நிலைத்தவராய், சிறந்த சிரத்தை உடையவராய் யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் யோகிகளில் மேலானவர்கள் என்பது கருத்து. ஆனால் யார் சமபுத்தி உடையவராய் புலன்களை அடக்கி சொல்லுக்கும் கண்ணுக்கும் மனதுக்கும் எட்டாத, எங்கும் நிறைந்ததும் மாறாததும் அசையாமல் நிலைத்ததும் அழியாததுமான பிரம்மத்தை வழிபடுறாங்க. அதாவது சமபுத்தி உடையவராய் புலன்களை அடக்கி சொல்லுக்கும் கண்ணுக்கும் மனதுக்கும் எட்டாத, எங்கும் நிறைந்தும் மாறாததும் அசையாமல் நிலைத்ததும் அழியாததுமான பிரம்மத்தை வழிபடுறவங்க அவங்க தான் என்னை அடைகிறாங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ உருவமற்ற பிரம்மத்தில் மனதை ஈடுபடுத்தும் அந்த மனிதர்களுக்கு சாதனையில் சிரமம் அதிகம். உருவமற்ற பிரம்மத்தில் மனதை ஈடுபடுத்தும் மனிதர்களுக்கு சாதனையில் சிரமம் அதிகம். ஏன்னா உடலில் பற்றுடையவர்களால் உருவமற்ற பிரம்ம நிஷ்டை மிகுந்த பிரயாசையுடனேயே அடையப்படுகிறது. உடலில் பற்று உடையவர்கள் தன்னுடைய உடம்பு மேலே பற்று அதிகம் வச்சுருக்காங்க. உருவமற்ற பிரம்ம நிஷ்டை மிகுந்த பிரயாசத்துடனே அடையப்படுகிறது. யார் தம்முடைய கர்மங்களை எனக்கே சமர்ப்பித்து வேறெதையும் நாடாமல் என்னையே தியானம் செய்து கொண்டு உபாசிக்கிறார்களோ அவர்களை நான் மரண வடிவான சம்சார கடலிலிருந்து கரையேற்றுகிறேன். சம்சாரத்துலேருந்து ஒரு மனுஷன் வெளியில் வரணும்னா தம்முடைய கர்மங்களை எனக்கே சமர்ப்பித்து பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். வேறு எதையும் நாடாமல் என்னையே தியானம் செய்து கொண்டு உபாசிக்கிறார்களோ அவர்களை நான் மரண வடிவான சம்சார கடலிலிருந்து கரையேற்றுகிறேன். என்னிடமே மனதை நிலைநிறுத்து, என்னிடமே புத்தியை செலுத்து, அதன் பிறகு என்னிடமே வாழ்வாய், இதில் சிறிதும் சந்தேகமில்லை. எங்கிட்டயே மனசை நிறுத்து, எங்கிட்டயே புத்தியை செலுத்து, பிறகு என்னிடமே வாழ்வாய் அப்படி சொல்கிறார். அர்ஜுனா, ஒரு கால் மனதை என்னிடம் அசையாமல் நிறுத்தி வைப்பதற்கு முடியாவிட்டால் அபியாச யோகத்தால் என்னை அடைய விரும்பும். அப்படி முடியல, மனசை கட்டுப்படுத்தணும்னா அபியாசம் பண்ணு. அபியாச யோகம் இறைவனின் திருநாமம் ஓதுதல் முதலிய பயிற்சி யோகம். இறைவனுடைய திருநாமம் ஓதுதல் முதலிய பயிற்சி யோகம். பகவான் கூறும் உபாயம் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் பொருந்துவதாகும். மேலே சொன்ன எல்லா உபாயமும் நமக்கும் சேர்ந்தது தான். சரி, எனக்கு பயிற்சியெல்லாம் ஒத்து வராது என்கிறவர் என்ன செய்யலாம்? அதை நாளைக்கு பார்க்கலாம்.